கொடுமுடி வட்டார அனைத்து வணிகர்கள் நல சங்கம் வழங்கும் பண்டிட் அசோக் பாரதி அவர்களின் எண்கள் நமது கண்கள். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் கொடுமுடி மற்றும் குணா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் ஷோரூம், காங்கேயம் ரோட், கொடுமுடி. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல் பூமி தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண் கணிதத்தை எடுத்து வைத்து மனிதர்களுடைய பெயரை கொண்டே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று கடந்த 50 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருந்து கொண்டு 1/4 நூற்றாண்டாக ஊடகத்துறையிலே வெற்றி தடம் பதித்து கொண்டிருக்கக்கூடியவர், கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான். உலகெங்கும் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமுடி மண்ணின் மைந்தர், நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா பண்டிட் அசோக் பாரதி அவர்களை உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். பண்டிட் அசோக் பாரதி அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் இந்த பொது வாழ்க்கையினுடைய உயர்வையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு சிறிய கவிதை. இந்த கவிதையை நம்ம இன்னைக்கு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்திங்கு, இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்து இங்கு, ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும், ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும், கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன்னருள் கூற்றிடும், கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன் அருள் தந்திடும் தேவி மீனாட்சி. தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர சொல் குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த. தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர சொல் குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சொரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறம் கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன். திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சொரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறம் கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன். இருளகல அருள் ஒளியாய் திகழ்ந்த சான்றோன், இருளகல அருள் ஒளியாய் திகழ்ந்த சான்றோன், மற்றவர் மனம் களிக்க தன் சிரம் குவித்த குணமுடையோன், மற்றவர் மனம் களிக்க
தன் சிரம் குவித்த குணமுடையோன். நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் ராஜரத்னம் அம்மாள். இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி. நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் ராஜரத்னம் அம்மாள். இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி. திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவழ்ந்தபோது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார். திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவழ்ந்தபோது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார். எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களை நமது கண்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களே நமது கண்கள். உண்மை இது. பல தொலைக்காட்சி இவரின் நிஜ காட்சி. பூஜ்யமாய் இருப்போரை என்றும் ராஜ்யமாய் மாற்றிடுவார். இவரின் சுயராஜ்யம் நமது சாம்ராஜ்யம். பண்டிட் திருமுகத்தை காண்போர்க்கு வாழ்வுண்டு, நீருண்டு, நிலமுண்டு, பூவுண்டு, பொன்னுண்டு, மணி உண்டு. பெருமைசால் பெண் குலத்திற்கு சீருண்டு, சிறப்பு உண்டு. பண்டிட் திருமுகத்தை காண்போருக்கு வாழ்வுண்டு, நீருண்டு, நிலமுண்டு, பூவுண்டு, பொன்னுண்டு, மணி உண்டு. பெருமைசால் பெண்குலத்திற்கு சீருண்டு, சிறப்பும் உண்டு. அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார். அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார். எஞ்ஞான்றும் ஏற்றிடுவார் நடமாடும் ஞானி இவர். பண்டிட் அசோக் பாரதி அவர்களை பற்றிய ஒரு சிறிய கவிதை நம்முடைய அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றுவதற்காக எண்களை கொண்டு அவர்கள் செய்து வரக்கூடிய சேவைக்காக அன்பர் ஒருவர் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த கவிதைக்கு ஒரு நல்ல பலத்த கரவொலியை தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா இருக்காங்க. என் பேர் ஜெயலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கொடுமுடியிலிருந்து தான் வரோம். சரிங்க. யாருக்காக கேட்க வந்திருக்கீங்க? பண்டிட்ஜியோட ப்ரோக்ராம் எல்லாம் எப்பவுமே டிவியில பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனவங்க தான். யாருக்காக கேட்க வந்திருக்கீங்க? எனக்காக தான் கேட்கலான்னு வந்திருக்கேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க முதல்ல. 1/1/1952 ஜனவரி மாதம். ஜனவரி 1. ஆமா, ஜனவரி 1/1/1952. ஆஹா, 1/1/1952. பேர் சொல். ஜெயலட்சுமி. இனிஷியல். எஸ். யார் பேர்? அப்பா பேர் சொல்லுங்க. அப்பா பேர் வெங்கட்ராமன். எஸ்ஹெச் வந்து ஹஸ்பண்ட். கணவர் பேர் சொல்லுங்க. ஸ்ரீராமன். அப்பா பேர் வெங்கட்ராமன். அப்பா பேர் வெங்கட்ராமன், கணவர் பேர் ஸ்ரீராமன். ராமன் எத்தனை ராமனடி. அம்மா பேர் சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி பாய் அம்மா பேர். என்னென்ன கேட்கணும்? உங்களுக்கு உடம்பு ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றேன். அதுக்குதான் யுனிவர்சல் கொஸ்டின் உடம்புக்கு படுத்தது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு மிகச்சிறந்த தேதி. ஒரு சின்ன வயசிலிருந்தே இந்த சூரியனுடைய ஆதிக்கம் கூட்டி எண்ணும் ஒன்று சிறப்பான ஒரு எண்ணாக அமைந்துள்ளது. இந்த 2 எண்களும் சேர்ந்தால் ஒரு மகத்தான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு நல்ல தாயாக, நல்ல மனைவியாக, நல்ல சகோதரியாக, குடும்பத்தினுடைய அத்தனை விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஜாதகி. ஆனால் ஜெயலட்சுமி என்பது 26. என்னைக்கு புகுந்த வீட்டுக்கு வந்தார்களோ
அன்னைக்கு வந்து கடுமையான போராட்டம். ஏன்னா அப்பா பேர் இருந்த வரைக்கும் ஓகே, எஸ்ன்னு வந்தோடனே 26ஆம் நம்பர். இந்த 26ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கு மேலே தப்பிச்சிட்டிங்க. 8 முதல்ல கொஞ்சம் நட்பு இருந்தாலும் இந்த 8ஆம் எண்ணோட டேஞ்சரஸ்னு என்ன, நரம்பு முனைகளை பாதிக்கக்கூடியது. உடம்பில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். நரம்பு இயக்கங்கள் பாதிக்கிறதுனால இரத்த ஓட்டம் தடைப்படுகிறது. பலவிதமான நோய் தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் நம்பர் இந்த 26. இன்றைக்கோட உங்களுக்கு இத்தனை வயசான, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எத்தனை வயசானாலும் எண்கணிதத்தின் மூலம் பெயர் மாற்றம் செய்தால் உடல் நோய்கள் தீரும். அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிரிந்த உறவுகள்லாம் கூட அவங்கள தேடி வரும். என்ன நன்மை செஞ்சாலும் சூரியன் வந்து மற்றவங்களுக்கு தான் நன்மை, இவங்களுக்கு எந்த நன்மை இல்லை. அதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விமோசனத்தை கொடுக்குறது. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நோயற்ற வாழ்க்கையை வாழணும். அந்த மாதிரி இந்த 26 உங்களை வெளியில் கொண்டு வரணும். அது எத்தனை வயசு ஆனாலும் நான் சொல்வதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் அதில் வெற்றி கிடைக்கும். சரிங்க சார். ஜெயலட்சுமி ஸ்ரீராமன். ஜெயலட்சுமி ஹஸ்பண்ட் பேர ஸ்ரீராமன். நல்ல நம்பர் 8 ஓடிடும். இது வந்து 30 நாள், 60 நாள், 90 நாள், இப்படி அப்படியே உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டே இருக்கும். ஒரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா செல்கள் பூரா மாறிடும். அப்புறம் உடனடியாக உடல்நிலை வந்து சரியாயிடும். நிறைய விஷயங்கள் வெறும் உடல்நிலைக்காக மட்டுமல்ல, மனநிலையும் கூட நிறைய விஷயங்கள் மனசில் வந்து போராட்டமாக இருக்குது, அதுவும் தீர்ந்து பல உறவுகள் உங்களை தேடி வரும். எல்லாமே நன்மையாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஒரு பவளக்கல் வச்சு ஒரு மோதிரம் போட்டுக்கு இடதுகை மோதிரம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா பண்டிட்ஜிட்ட கேட்க? பொது கேள்வி. ஒரு பொது கேள்வியா? கேளுங்க. இப்போ நட்சத்திரம் பார்க்குறாங்க. நட்சத்திரம், குழந்தை பிறந்தா நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. எதுக்காக அர்ச்சனை பண்ணாலும் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க. சரி. ஆனால் ஒரு ரெட்டை குழந்தை பிறந்தா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வேறு வேறு எல்லாமே மாறுது. ஒரு குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு குழந்தை இதாகுது. அது எதனாலேன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அபிஷேக் நட்சத்திரத்தில் பிறந்தா எப்படி, ஒன்றும் இது ஒன்றும் இல்லை. அபிஜித். ஓகே ஓகே. பிறகு அதே மாதிரி அபிஷேக் நட்சத்திரத்தில் நம்ம எதாவது பிரார்த்தனை பண்ணால் நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. அது எதோ இது சொல்கிறது, அபிஷேக் நேரத்தில் அது அப்படியா, எது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் ஒரு நல்லா இருக்கும். ட்ரெண்டிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி இப்போ இந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள்ள இப்போ தான், அதுக்கு கரெக்டாக சொன்னால் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம், அந்த பிராண பிரதிஷ்டைக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை மக்கள் மத்தியில் அதிகமாக புழங்குது. அதை கரெக்டாக மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்டத்துக்கும் இடையில வருது அபிஜித். இது ஒரு அற்புதமான நட்சத்திரம். அந்த நாளிகையில் ஒரு குழந்தைகள் பிறந்தால் நாட்டை ஆழ்வார். அப்படிப்பட்ட அதிசயம் உண்டு. பொதுவாக கேட்ட கேள்வி வந்து நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் தான் நம்மை ஆட்சி செய்கிறது. 9 நவக்கிரகங்கள் நம்மளை ஆட்சி செய்கிறது. பஞ்சபூதங்கள் நம்மளை ஆட்சி செய்கிறது. இந்த 3மே நம்மோடு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதாவது கடவுள்களே வந்து நட்சத்திரங்கள் தான் அவதாரம் செய்கிறார்கள். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் ஈசன் அவதாரம் செய்கிறார், திருவோணத்தில் பெருமாள் அவதாரம் செய்கிறார், ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் அருளம் செய்கிறார், விநாயகப் பெருமான் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், ஆஞ்சநேயர் மூட நட்சத்திரத்தில் இருக்கிறார், மூட நட்சத்திரம் கலைவாணி தேவியும் இருக்கிறார்கள்,
சுவாதியில் நரசிம்மர் இருக்கிறார். இப்படி 27 நட்சத்திரங்களிலும் பகவான் ஆட்சின்றது. நம் குழந்தை பிறக்கும் நட்சத்திரம் நம் முக்கியமானது. அந்த நட்சத்திரத்தை வைத்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நட்சத்திர எழுத்துக்கள் 4 பாதங்கள். அதை வைத்து நாம் பெயர் வைக்கிறோம். முதல் எழுத்து இந்த மாதிரி வருது, இது தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அது எண் கணிதம் சரியாக இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தை இப்போ பிரணேஷ் பார்த்தோம், அந்த மாதிரி பிங்கிற எழுத்து அவங்க வந்திருக்கு, அதனால வச்சுட்டாங்க. ஆனால் நம்பர் சரியில்லைன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வெற்றி அடையாது. நாம் என்ன திருப்தியாக இருக்கோம்னா நட்சத்திர பேர் வச்சுட்டோம், நல்லா இருக்குது. நட்சத்திர பேர் என்பது ஒரு அனுமானமான பேர். அது ஒத்துக்குச்சுன்னா ஸ்டாப் பேர், எங்கேயோ கொண்டு விட்டுரும். ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக பலவிதமான சூழ்நிலைகள் மாறும். எந்த ஒரு மனிதனுக்குமே நட்சத்திர பேருங்கிறது இருக்கணும், எண்கணிதம் இருக்கு. நட்சத்திர பேரே வேண்டாம், ஏதோ ஒரு எழுத்து வச்சு நம்ம பேர் வச்சுனாலும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி நட்சத்திரங்கள் மிகவும் மகிமையானது, நல்ல ஆற்றலோடு இருக்கக்கூடியது. ஆனால் அபிஜித் வந்து நல்ல வேலையை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு முகூர்த்த நாள். ஒரே தாய்க்கு இரட்டை குழந்தைகள், அடுத்தடுத்த ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் வித்தியாசத்துல பிள்ளைகள் பிறந்தால் கூட அவங்களுடைய அந்த வாழ்க்கையே மாறி போகுதே, டோட்டல் ஜாதகமே அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன எப்படின்னு கேட்டாங்க. காலம் காலமாக இரட்டை குழந்தைகளுக்கு ராமர் என்றும் லக்ஷ்மணன் என்றும் வைப்பார்கள். இன்சியலோடு சேர்ந்து ராமச்சந்திரன் பேர். அந்த பிறந்த தேதியோடு ஒத்து போயிட்டால் அந்த வீட்டில் அண்ணன் சிறப்பாக இருப்பார், தம்பி மைனஸ் ஆகிடுவார். இன்னொரு வீட்டில் லக்ஷ்மணன் வந்து அந்த பிறந்த தேதியோடு ஒத்து போகிறதுனால அந்த லக்ஷ்மணனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும். இப்படி அந்த இரட்டை குழந்தை விஷயம் உதாரணமே சொல்லலாம். 2 குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய பெயரின் வடிவங்களை வைத்துதான் அவருடைய வாழ்க்கைங்கிறத நம்ம உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா அது அடிப்படை நிறைய பற்றி பார்த்துருக்குறோம். இரட்டை குழந்தைகள் வந்தால் ராமலக்ஷ்மன் வச்சுருக்காங்க, ராமன் லக்ஷ்மண். அதே மாதிரி பெண் குழந்தை வந்தால் ராமலக்ஷ்மி அப்படின்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் வைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் நம்பர் கரெக்டாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம். ஒரே தாய் வயிற்றிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் மாறுபட்ட கருத்துகள், மாறுபட்ட கோணங்கள், மாறுபட்ட சிந்தனைகள். ஒரு குழந்தை ஐஏஎஸ் முடிக்குது, பெரிய குழந்தை. சின்ன குழந்தை அது மாட்டுக்கு வயலில் சுற்றிட்டு இருக்குது. இன்னொரு குழந்தை இன்னொரு வீட்டில் பெரிய குழந்தை வயலில் இருக்குது, சின்ன குழந்தை ஐஏஎஸ் ஆகுது. இந்த மாதிரி அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது காரணம் என்னென்னா பெயர், நட்சத்திரம் அல்ல, பெயர் தான் இருக்காது. அதனால நட்சத்திரத்தை பத்தி அதிகம் கவலைப்படாம எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் சிறப்பான பெயரா வச்சுட்டாச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நன்றிமா. ரொம்ப நன்றிங்க. நன்றி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நட்சத்திரமா நம்பரா அப்படின்னு கேட்டா பண்டிட்ஜியினுடைய வார்த்தை என்ன நமக்காகனா நம்பர் தான். ஏன்னா எந்த நட்சத்திரத்துல என்ன பிள்ளை பிறக்க போகுதுங்கிறது நம்ம கையில கிடையாது, அது இறைவனுடைய சித்தம். பிறந்த பிள்ளையை சிறப்பா வாழ வைக்கிறதுக்கு வைக்கக்கூடிய பேர் நம்ம யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி நல்லதா வச்சுட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த பக்கத்துல ஒரு சகோதரி வராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பாரிஸ் ராஜா. பாரிஸ் ராஜா, சொல்லுங்க. திருப்பாண்டி கொடுமுடியில் பிறந்து திசையெங்கும் புகழ் பெற்று பலரது வாழ்வை மாற்றிய பண்டிட் அவர்களுக்கும் அதிசயங்கள் நிகழ்த்தி அசோக் பண்டிட்ஜி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த நல்ல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய என் முதல் நடுவர் அன்பு சகோதரி பைந்தமிழ் பாரதி அவர்களுக்கும் நன்றி கூறி எனக்காகத்தான் மேடம் கேட்க வந்திருக்கேன். கேளுங்க கேளுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15 15 5 5 1980. 1980. 15 5 1980. 80. பாரிஸ் ராஜா. இனிஷியல் சொல்லுங்க. ஆர் பாரிஸ் ராஜா. ஆர் பாரிஸ் ராஜா. PARES PARES RAJA. அப்பா பேர் சொல்லுங்க. பட்டுலிங்கம். பட்டுலிங்கம். அப்பா பேர் பட்டுலிங்கம், அம்மா பேரு வசந்தாமணி. வசந்தா மணி. அம்மா வசந்தாமணி. ஆர் வந்து ஹஸ்பண்ட் பேருவா? ராஜா. ராஜா கணவர் நேம் ராஜா. ராஜாவா?
அப்பா பேரு பட்டுலிங்கம். பரேஷ் ராஜ் அப்படிங்கிற இந்த ஒளி அதிர்வுகள் பிறந்த தேதியோடு சேர்ந்து மிகவும் செழிப்பாக இருக்கு. 15 என்பது 6, சகல கலைகளிலும் வல்லவனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். உண்மைதான். 6னா சுக்கிரன், அறிவு, ஆற்றல், நல்ல ஒரு வேகம், துடிப்பு, செயல்பாடு, துன்பங்களை தூக்கி அறிஞ்சிருது, டேக் இட் ஈஸின்னு போகிறது, அது மாதிரி ஒரு நல்ல குணம் இந்த 15 கொடுக்கும். அதனால தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கூட்டி எண் பார்த்தாலும் நல்லா இருக்குது. 6, 11, 21, 29 சந்திரன், அறிவுத்திறன் ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் ராஜுங்கிற ஒளி அதிர்வுகள் 23, அந்த 6 கூட சேர்றப்ப அறிவு, ஆற்றல், புகழ் எல்லாமே இருந்தாலும் கூட எக்கனாமிக்கில் அது வீக். நம்பர் 7ல் பிரச்சனை என்னன்னா, நம்ம எவ்வளோ டேலண்ட் பர்சனாக இருந்தாலும் கேதுவானவர் செல்வம் மாயம் போல் மறைந்து போகுது. நம்ம என்ன பண்ணாலும் அந்த செல்வம் நிற்கிறது இல்லை, அது மறைஞ்சு போகுதுன்னு சொல்லணும். அதனால் அது சின்ன மாற்றம் பண்ணிக்கலாம். 6 எடுத்துடலாம், தேவைப்படுறப்ப போட்டுக்கலாம். போட்டு வெறும் அந்த 23ங்கிற ஒளி அந்த பேருடைய அதிர்வு அலைகளோடு சேர்ந்து நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் பெற்று வாழ்க்கையில் வசந்தத்தை ஃபஸ்ட்டு அருள். அந்த அருள் இயற்கையில் கடவுள் கொடுத்தார். அப்போ பொருள் வேணும், அருள் பொருள். அந்த பொருளை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 23 புதன். 15ஆம் எண் சுக்கிரன், குபேரனுடைய லக்ஷ்மியினுடைய ஆதிக்கம். 23 குபேரனுடைய ஆதிக்கம். அப்போ நம்ம என்ன செய்தாலும் அந்த எண்ணானது முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கும். செய்கிற தொழில்கள் எல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம எப்படி உருவாகிறோமோ அப்படி உருவாக்கக்கூடிய சக்தி அதுக்கு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க செழிப்பான 23ங்கிற எண்ணம் நம்ம கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். இதை கெசட் பண்ணி 6ங்கிற எழுத்தை எடுத்துடணும். மட்டும் எடுத்துடணும். வேற ஒரு பொது கேள்வி இருக்குங்க. உங்க நிகழ்ச்சியில நிறைய அறிஞர்கள், பெரிய பெரிய புலவர்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. திருநல்லமுடையாரை பற்றி ஐயா சொல்லி நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் நிறைய கும்பகோணம் செஞ்சுருக்கேன், நிறைய ஆலயங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். அன்பர்கள் அங்கெல்லாம் போய் நிறைய பயன் அடைஞ்சிருக்கிறீங்க. உலகத்திற்கு அத்தனை தமிழ் மக்களும் அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்திருக்கிறார்கள். பலவிதமான முன்னேற்றங்களை அடைந்துள்ளார்கள். திருநல்லமுடையார் ஒரு அருமையான அற்புதமான ஒரு ஸ்தலம். திருக்கோவிலிருந்து 23வது கிலோமீட்டர் இருக்கிறது. அருமையான ஒரு ஸ்தலம். வீர ஸ்தலங்களில் 8 ஸ்தலங்களை சொல்வார்கள். அந்த 8ல் 2வது ஸ்தலம் தான் அந்த நல்லமுடையார் இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் இருந்தது. ஒரு சமயம் சனத்குமார், பிரம்மாவின் புத்திரர், மிகவும் ஆனந்த களிப்போடு, மனதில் ஏதோ உவகையோடு நந்தியம்பதி என்ன சொல்லப் போகிறார் அப்படின்னு அவருடைய காது பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண்ட காட்சிகளெல்லாம் நன்றி சொன்னார். பூமாதேவியை அரக்கனானவர் இரணியாட்சன் பூமிக்குள் அழுத்தி மறைத்து வைத்து விட்டான். வராக அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்து லக்ஷ்மி பூமாதேவியை மடியில் வைத்து கொண்டு அங்கே கிருஷ்ண பரமாத்மா மேலே வருகிறார். இருந்தாலும் அரக்கனுடைய தொடர்புகளால் அரக்கனுடைய அந்த ஆக்ரோஷமான விஷயங்களெல்லாம் பார்த்தால் பூமாதேவி சற்று நடுங்கிக் கொண்டிருக்கிறார். கரைக்கு மேலே வருகிறார். தேவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் செய்தாலும் அவரிடம் ஏதோ ஒரு மனக்குறை இருக்கிறது. அப்போ அந்த கடலின் ஓரத்தில் கிருஷ்ண பரமாத்மா பூமாதேவி இறக்கி விடுகிறார். வேகமாக அங்கே செல்கிறார். அங்கே பொன்னிற மேனியாக ஈசன் அமர்ந்து லக்ஷ்மி தேவியுடைய வரவுக்காக, பூமாதேவியின் வரவுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் அந்த முக்கியமான தருணத்தில் அங்கே இருக்கும் வில்வங்களை எல்லாம் எடுத்து வில்வ இலையில் கூடையில் வைத்து அர்ச்சனை செய்கிறார் பூமாதேவி. அப்பொழுது மனம் மகிழ்ந்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். மிகப்பெரிய ஜோதியாக இருக்கிறார். அந்த ஜோதியை பார்த்து அனைத்து கிரகங்களும் வலிமை விடுகிறது.
பிரம்மதேவன் ஓடோடி வருகிறார். இப்படி ஒரு யுகம் முடியும் வரை பூமாதேவி அந்த லிங்கத்தில் ஐக்கியமாகி அதன்பின் தன்னுடைய மெல்ல நகர்ந்து மையப்பகுதிக்கு வந்து பூமியை இலகுவாக சுற்றி கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான கதையாக இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து சுக்கிரதோஷம் நீங்கிறது. சுக்கிரதோஷம் என்பது களத்திர தோஷம். ஜாதக ரீதியாக ரிஷபராசி, துலாம் ராசி, ரிஷப லக்னம், துலா லக்னம் இதெல்லாம் வந்து களத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சுக்கிர தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் இந்த திருநல்லமுடையார் ஆலயம். அதே மாதிரி ராகு கேது சனிகளால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு உபாயத்தை கொடுக்கக்கூடியது இந்த திருநல்லமுடையார் ஆலயம். அற்புதமான ஒரு ஆலயம், பெரிய ஆலயம். அங்கே போய் நம்ம பார்த்தா ஒவ்வொரு கடவுள்களும் நம்மளோட பேசுகிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் திருநல்லமுடையார். அது கோவில்கள் நிறைந்த நகரம், குடந்தை நகரம்னாலே கோவில் நகரம் தான். அதை பற்றி ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நல்ல ஒரு விளக்கமும் பண்ணிஜி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. வேறு எதுவும் கேட்கணுமா? இல்லை, இந்த ஊருடைய பெருமையே கேபிஎஸ் சுந்தராம்பாள் தான் மிகப்பெரிய பெருமை. ஆமாம், கணிப்புங்கிற இன்னைக்கு 2025 இவ்வளோ ஒரு கணிப்பு இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு அசோக் பண்டிட் பாரதி. இவரும் இந்த மண்ணை சேர்ந்தவங்க தான். இன்னைக்கு கேபிஎஸ் அம்மாள் அன்னைக்கே கவனிச்சு பாடல் ஒன்று பாடியிருக்காங்க, அறிவியலோடு சேர்ந்தது. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்றே நினைக்கின்றது. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்றே நினைக்கின்றது. தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை, இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை. எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா. நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. மகிழ்ச்சி. நல்ல பேச்சும் பாட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு டக்கு டக்குன்னு அந்த ஒரு பிரைட்டாக பண்ணுற அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. இன்னும் பிரைட் ஆகிடுவாங்க, இன்னும் பிரைட் ஆகிடுவீங்க. இன்னும் பெரிய பெரிய பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாழ்த்துக்கள். எண்கள் நமது கண்கள் என்னும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கண்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே எண் கணிதத்தை பற்றியும் உங்கள் பெயர்களிலே மாற்றம் செய்தால் அது வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்றத்தை தரும் என்பது பற்றியும் நீங்கள் எல்லோரும் மிகவும் பயனாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வு மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி புதுகை பாரதி. நன்றி. எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல். எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும். உழைத்தால் உயர்வோம், உண்மை உண்மை. இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.